ரீசெண்டா ராஜஸ்தான்ல 13 வயசு குழந்தைய கேங்க ரேப் பண்ணிட்டாங்க. அந்த குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இன்வெஸ்டிகேஷன்ல தான் தெரிய வருது அந்த ஏரியால ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்க ஒருத்தன் ஒரு லாட்ஜ்ல அந்த குழந்தைய வித்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயமே. அந்த லாட்ஜ் ஓனர் அந்த குழந்தைய ஃபோர்ஸ்ஃபுல்லா ப்ராஸ்டியூஷன்ல ஈடுபடுத்தினது மட்டும் இல்லாம 5 நாள் 30 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய கேங்கா ரேப் பண்ணிருக்காங்க. இப்போ அந்த குழந்தை சேஃபா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட தான் இருக்கு. அந்த ஏரியால இப்ப ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த லாட்ஜை இடிச்சு உடைச்சும் இருக்காங்க. ரீசெண்டா சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதாவது பெரியவங்க அவங்க சுய விருப்பத்தின் பேர்ல ப்ராஸ்டியூஷன் தொழில ஈடுபட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணக்கூடாது, அவங்க மேல எந்த குற்றவியல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு பாஸ் பண்ணியிருந்தாங்க. சோ அதுதான் லீகலா ப்ரூவ் ஆயிடுச்சுல. அப்படி எதுக்காக இந்த மாதிரி 12 வயசு 13 வயசு 10 வயசுன்னு ஒரு சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் கடத்திட்டு போய் ஃபோர்ஸ்ஃபுல்லா ப்ராஸ்டியூஷன் தொழில ஈடுபடுத்திட்டு வரீங்க? 13 வயசு குழந்தைக்கு நடந்திருக்கு. சோ இந்த கேஸ்க்காக நிறைய பேரோட வாய்ஸ் வந்து ரைஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி கேடுகட்ட ஜென்மங்களுக்கு எல்லாம் வந்து கடுமையான தண்டனை, மரண தண்டனை கண்டிப்பா கிடைக்கணும். இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆன 11 பேர் வந்து அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. சோ யாரெல்லாம் இன்னும் வந்து இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டிப்பா மேக்சிமம் தண்டனை அவங்களுக்கு கிடைச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டி கேட்டுக்கிறேன்.